வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம முட்டைக்கோஸ் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்க. இதை இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பருப்பு ரெண்டும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ காஞ்ச மிளகா ஆட் பண்ணுங்க. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 4 காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுறேன். 4ல் 2 காஷ்மீரி சில்லி, ஸோ அது அவ்வளோவா காரம் இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை இப்போ ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நறுக்குன்னு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுங்கள். முட்டைக்கோஸ் ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் பாதி இருந்தால் போதும். அது சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் இப்போ நல்லா வதக்க ஆரம்பிங்க. முட்டைக்கோஸ் நல்லா வேகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சட்னியாக அரைச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக சட்னி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றுங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலையும் வறுபட்டுருச்சு. இதோ நம்மளோட தாளிப்பு ரெடி. சட்னியும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ தாளிப்பை சட்னியோட சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.